பரலோகத்தை விட்டுவிடக் கூடாது, அதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி என் கிறிஸ்துவை சந்திப்பேன், அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டு வேத பாதையிலே, தேவ பாதையிலே பயணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:4 பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். அன்புக்குரியவர்களே, பரலோகம் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சபையில் அங்கத்தினராக மாறின போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. நமக்காக ஒரு வாசஸ்தலம் அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ பரலோகம் என்ன நினைக்கிறது? இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள் இந்த ராஜ்யத்துக்குள் வருவான், இந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை வைத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வேத பாதையிலே, தேவ பாதையிலே பயணிக்க வேண்டும். நம்மை நம்புகிற பரலோகத்துக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்மை நம்புகிற ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வாழ்வோமேயானால் பரலோகம் நமக்கு சொந்தம். அந்த ராஜ்யத்தை காண்போம். God bless you.